சண்டையா? டேய் நான் பைக் எடுத்தே அங்கே வரையும் போகிறேனே, நீ தான் வேணான்னு. இங்கே பாருங்க பள்ளத்தாக்கு ஓனாங்க குஞ்சு மாதிரி இருக்குது. இதுதான் கல்லட்டி ரோடுன்ற மாதிரி சொல்கிறான் பையன். ஃப்ளாஷ்பேக். நெக்ஸ்ட்டு எந்த வியூ பாயிண்ட் கிளம்பிட்டோம் பண்ணால் நம்ம சோலூர் வியூ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்காமா. அங்கே வந்து வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காட்டேஜில் இருந்த ஒரு அண்ணா வந்து ரெஃபர் பண்ணாப்புல. ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. அங்கே தான் என்ன நான் இப்படி இல்லை ஹெல்மெட் லாக் போடாமல் இருந்ததே இல்லையே. ஹெல்மெட் லாக்கே போட மாட்டேங்கிறேன் வர இதுக்குள்ளே போகணுமோ. கர்நாடகா கார்டன்லேருந்து நம்ம சோலூருக்கு வந்து 21 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 9.4 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுதுங்க. ஸோ ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் வந்து சோலூர் வந்து வந்துடும். சோலூரா போலூரான்னு தெரியாமல் ஒரே இதாகி போச்சு. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி கூகுளில் ரூட் போட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. பார்த்தீங்களா என்ன தான் நமக்கு கேமராவே தடையாக இருந்தாலும் கேமரா தடையில் எஸ்டி கார்டு தான் தடையாகி போச்சு. அது ஆக்சுவலாக நமக்கு வந்து இது ஒரு பாடங்க. எப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக வரணும்டா, இப்படிலாம் சம்பவம் உனக்கு நடக்கும் அப்படின்றது வந்து தெரியும். ஒவ்வொரு சம்பவம் நடக்குது அப்படின்னும்போது வந்து ஐயோ எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே வைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணிவிட்டு மனசெல்லாம் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இது அமையும். ஓகேவா? நானும் கேமரா அப்கிரேட் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்மக்கிட்ட காசு தாங்க ஒரு 10 ரூபா குறையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்குது. ஊட்டி கிளைமேட் எனக்கு பிடிக்கல என்னன்றது தெரிலங்க. ஆக்சுவலாக கொடைக்கானலேருந்து கொண்டு வந்தீங்க தண்ணி கொண்டு வந்திருந்தீங்க. அது வந்து பாதி இருந்துச்சா. நேற்று நைட்டு வந்து ஒரு 12 மணி இருக்கும். தண்ணி தான் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்க. ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சா எப்படி இருக்கும், ஐஸ் வாட்டர் மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதான் எனக்கு ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிச்சு போல இருக்குது. கிளைமேட் வெதர் சேஞ்ச் காரணத்தினால வந்து இந்தமாரி ஆகுது போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் பெருசாக டீயெல்லாம் விரும்பவே மாட்டேங்க. ஸோ இங்கே வந்ததுலேருந்து டீ மேலே டீயாக கொடுத்து கவனிக்கிறாங்க, வேறு மாரி கவனிக்கிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. நிறையா இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. என்ன பண்ணுறதுங்க, இந்த சம்பவத்தினாலேயே வந்து நம்ம இது கிளம்புறதே லேட்ரு தான். ஆக்சுவலாக நம்மளால் இன்றைக்கி வந்து கொடைக்கானலுக்கு வந்து போக முடியாது, நாளைக்கு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க டைம் எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2:45 ஆச்சு. நல்லா இருக்குதுடா தரோம். ஆக்சுவலாக வந்து சைட்லலாம் வேறு லெவலில் வியூ இருக்குதுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா திரும்பும் போதே உங்களுக்கு நீங்களும் அதை ஃபீல் பண்ணலாம். இப்போ என் கையில் பிடிச்சிட்டுக்கனால வந்து அதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. நெட்டாக ரோடை பார்த்து தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு இந்த ஊட்டி சீரீஸ் மட்டும் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளேயே வந்து நான் கரெக்ட் பண்ணி வச்சிட்றேன். அப்பா நல்ல வேலைக்கு வைசரை போட்டேன். அண்ணன் வந்தாருங்க, புகையை கிளப்பிட்டாருங்க. ஹெல்மெட்டை போட்டுமே லேசாக உள்ள புகை வந்துருச்சு. ஐயோ சளி பிடிக்க ஆரம்பித்தாலே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருது. மந்தமாக சரி கடுப்பாகுது எனக்கு. அப்படியே வெறி ஆகுதுங்க. இன்றைக்கெலாம் சுத்தமாக மைண்ட் அப்செட்டில் இருக்கேன் என்னாலாம். இப்போ தான் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா மேகமலையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா மேகமலையில் ரோடு முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். ஸோ தேயிலை தோட்டம் அந்தமாரி அங்கங்கே எஸ்டேட்டு அந்த சின்ன வீடுக அந்தமாரி இருக்கும். எனக்கு இப்போ தான் அந்தமாரி ஃபீல் ஆகுது. மேகமலை ரோடு மாரி இவ்வளோ நேரம் ஊட்டிக்குள்ளே இருந்தால் இப்போ தான் மேகமலைக்குள்ளே என்ட்ரான மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குதுப்பா. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அண்ணா. போய் பார்ப்போம் எந்தளவுக்கு வியூவுக்கு நமக்கு தெரியுதுன்ட்டு. அப்புறம் இப்படி சொன்னாங்க, லக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டைம் சிட்டி வியூ போயிட்டு மேகம் வந்து அப்படியே தளம்பி வழிகிற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து மேலேருந்து வேடிக்கை பார்ப்போம், கீழே வந்து அப்படியே மேகங்கள்லாம் அப்படியே இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரியே அது நீங்கள் லக்கு இருந்தால் பார்க்கலாம், நீங்கள் போகிற நேரத்துக்கு அப்படியே இது இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே நம்ம பார்ப்போம், நமக்கு என்ன இருக்குதோ அதானே கிடைக்கும் நமக்குன்னு இருக்குது. வாய்ஸ்லாம் மாறி இருக்கும் உங்களுக்கு, அதிலே சேஞ்சஸ் தெரியும். சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. எது மேகமலைடா? அடா பாவி, சேலூரா? ஐயோ சோலூர் பார், பேர் வாயிலே வர முடியுது எனக்கு. போலூர் தான் வாயில் வருது. நீ பாரு மேகமலைன்ட்ட பாரு. ஆனால் உண்மையிலே மேகமலை இப்படி தான் இருக்கும், இதேமாரி தான் இருக்கும். குட்டியோன் ரோடு, சுற்றி டீ எஸ்டேட்டாக இருக்கும். வீடுகள்லாம் பார்க்கவே முடியாது, அங்கங்கே தான் பார்க்க முடியும். அங்கங்கே சின்ன சின்ன எஸ்டேட்டு அந்தமாரி தான் பார்க்க முடியும்.
மேகமலை இப்படி தான் இருக்கும். நம்ம போவோம் ஒரு நாளைக்கு. அங்கே பாரு கீழே காட்டு மாடாடா, இது எருமையா? எருமை மாடா? காட்டு எருமலடா, சும்மா நான் சார்மல் எருமை தான். நான் காட்டாத அப்படியே. ஓ, அந்த ரோட்டில் தான் போகணுமா? அப்போ அங்கேயே போய் பார்த்துக்குவோம். இது காட்டு எருமெல்லாம் கிடையாதுங்க, சும்மா சாதாரண எருமை மாடு. எருமை மாடு. எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாரி நான் நிற்கிறேன் அப்படின்னு வாங்கிங்களா, அந்தமாரி எருமை மாடு. ஆக்சுவலாக இவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நம்மளும் இல்லை, எல்லாத்தையும் காது கேட்காது, எல்லாத்தையும் காது கேட்கும். அவங்க பார்த்தீரா நண்பர்களே, அண்ணன் வந்து துளி கூட நம்மளை பார்க்கல போல இருக்கு. ஆறு அடிக்கலன்னா அவ்வளோதான் வந்து நேராக குத்தி இருந்திருப்பாரு. ஆ இன்னும் இருக்குது ப்ரோ, இன்னும் 4 கிலோமீட்டர் போகணும் ப்ரோ இதில். ரோட்லேருந்து வரும்போது 21 கிலோமீட்டர்ன்றது வந்து சீக்கிரம் வந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தியா? இப்போ இந்த சின்ன ரோட்டுக்குள்ளே போகிறது பாரு, ரொம்ப லாங்காக தெரியுது. இதாண்டா கடுப்பே. வழி மாறி எதுவும் வந்துட்டோமா? சோலூர் வியூ மேல் பக்கமாண்ணா? சரிங்கண்ணா, சரிங்க. இது சரிங்கண்ணா. 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 என்ன ப்ரோ, கூகுள் மேப்பே கன்ஃபியூஸ் ஆயிரும் போல இருக்குது இவங்க சொல்கிற ரூட்டை பார்த்தா. தெரியலையே. இல்லைடா, அங்கே போய் யூட்டன் போட சொல்லுதுடா நம்மளை. இங்கே வா காட்டுறேன் வாட்டத்தை. அது பாரு, நம்மளை நேக்க அங்கே கூட்டு போய் யூட்டன் போட்டுவாங்கடான்னு. நான் எதுக்கு அங்கே போய் யூட்டன் பண்ணணும், இப்படியே வளர்ச்சி போக மாட்டேன்டா அப்படின்ட்டு. இந்தா பாரு அந்த இடத்துல போய், இந்தா பாரு அங்கே போய் யூட்டன் போட சொல்லும். அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை இவங்க சொல்கிறது உண்மையான்றது தெரில. வாங்க நீங்கள் ரெண்டில் ஒன்று பார்ப்போம். தெரிலையே. ஸ்ட்ரைட்டாக, சரி ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறாங்க. எந்த பாலம்? எங்கடா பாலம்? முன்னாடியா? ஓஹோ, குட்டி பாலம். எவ்வளோ பெரிய ஏற்றமாக இருந்தாலும் அசால்ட்டை ஏற்றிடுவாங்கண்ணா. சண்டையா? இதுலையா? இந்த விட்ட கேள்றா. சோலூர் வியூ பாயிண்ட். சரிண்ணா, சரிண்ணா. இதில் எடுக்கா? இதில் போகணுமா? இதுவும் நல்லா தாங்க இருக்குது. கூகுள் மேப்பை நம்பாமல் ஊர் மக்களை நம்பி அவங்ககிட்டயே வழி கேட்டு போகிறது, இதுவும் நல்லா தான் இருக்குது. பொறுங்க. இந்த இடம் போதுங்க, இந்த கேப் போதும், நம்ம போயிடலாம். இந்த விட்டு கேளு, பரவாயில்ல அங்கங்க ஆள் இருக்காங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஓகேங்க. ஸோ கீழ் ரோடு தான் நம்ம. ஏங்க ரொம்ப டீப்புங்க, அடித்து எங்கெங்கேயோ இறங்கி ரொம்ப வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், கொடைக்கானலோட ஊட்டி தான் கொஞ்சம் பெரிய ஊர். ஆமாம். 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 என்னடா இறக்க இறங்குது? அதெல்லாம் அசால்ட்டு, இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு. கொடைக்கானலில் பக்கம் இறக்கமானாங்க. வாங்க 4th கியரில் இறக்கும். அதெல்லாம் எத்தனாவது கியரில் இறக்குனாலுமே வண்டி பிரேக்கிங் கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் வந்து கரெக்டாக இருந்துக்கலாம். கியர் கண்ட்ரோல், பிரேக்கிங் கண்ட்ரோல். ஆனால் பிரேக்கிங்கை மட்டுமே நம்பிலாம் இருந்துடக்கூடாதுங்க, கியர் கட்டிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதான் கியர். ஆமாம். இதில் என்னாச்சு? ஆஃப் ரோடிங் அலப்பறைகள் ஃப்ரெண்ட்ஸ். அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் ரோடு அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை.
பைக் ப்ரோ, பைக் போகிற வரையும் போவோம் ப்ரோ. போகாத பட்சத்தில் வந்து அப்படி நிறுத்திட்டு ஆ சோலூர் வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோங்கோ. எனக்கு ஆஃப் ரோடிங்னா கொஞ்சம் இஷ்டம்டா. சோலோ ஆஃப் ரோடிங்னா அதோட ரொம்ப இஷ்டம்டா. அவ்வளோதான், எந்திரிச்சு நிற்கிறோமா, ஆஃப் ரோடிங்லேயே சடன்னு அடிச்சு ஏற்றணும். வாங்க, வண்டியே போயிருங்க இதில். இப்படி தான்டா இருக்கும், புலியூர் இப்படி தான் இருக்கும், இதேமாரி தான் இருக்கும். ஆனால் வியூ பாயிண்ட் இப்படிலாம் படிச்சுக்க மாட்டாங்க, பாறை தான் சுற்றி. ஆனால் வேறு லெவலில் இருக்கும் புலியூர் ஒரு சொர்க்கம், தனியான ஒரு ஸ்பாட்டு. நீங்கள் ஏதாச்சும் கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்கன்னா புலியூர்னு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க, தரமான பிளேஸ் அது. அதை மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப் சொல்லுமா 2 கிலோமீட்டர் இன் லெஃப்ட் சைடு அப்படின்ட்டு. என்ன போமா இன்னும்? அங்கே ஒரு வழி இருக்குடா. சரி ஓடி, இங்கே எடுத்துடும். ஏங்க வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் வியூ பாயிண்ட் நின்று பார்த்தோம்னா சுற்றி காடு மலை அது இதுன்னு தெரியுதுங்க. ஸோ நம்ம மாப்பிள்ளை அங்கே பார்க் பண்ணியாச்சுங்க. பாருங்க, உங்களுக்கு பேக் வியூ காமிக்கிறேன், கொஞ்சம் ரசிங்க. பாருங்க, முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரசிக்கலாம். ப்ரோ அந்த மலைக்கெலாம் போக முடியாது ப்ரோ. நீ வேறு ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது இல்லைங்க, அந்த மலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மலை நான் பைக் எடுத்து அங்கே வரையும் போகிறேனே, நீ தான் வேணான்னு. எப்படி இருக்குன்றது பாருங்களேன். பார்த்துட்டு வரேன்றியா? பாட்டு வரையா? சரி பாட்டு வா. ஒரு முறை வியூ பாயிண்ட் தான், இடம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்க, ஸோ கீழே போக முடிஞ்சுன்னா கீழே அப்படியே நம்ம போகிறதெல்லாம் விளாக் பண்ணலாங்க. ஸோ நல்லாயிருக்கும், பார்ப்போம் எப்படின்றது. சோலூர் வியூ பாயிண்டில் தாங்க இருக்கும். பட் சோலூர் வியூ பாயிண்டில் வந்து கீழே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரோடு போச்சு. போய் பார்த்தா ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. இது வந்து ரொம்ப சர்வலாக வேறு இருக்குது. வண்டி வந்து இறக்கிட்டு ரொம்ப வந்து சிரமமாகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னான். பட் அதனால் வந்து வண்டி வந்து இறக்கலை, நம்ம மட்டும் அப்படி நடந்து போய் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேங்க. எனக்கு வந்து இந்த ஷூ போட்டு நான் நடக்க முடியல, கட்டை விரலாம் உள்ளே வந்து ஒரு மாதிரி இடிக்குது, தட்டுது. அதனால் வந்து ஷூ போட்டு நடக்க முடியல, வாய்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஸோ அது காரணம் என்னான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, சளி பிடிச்சிக்கிச்சுங்க. போயிட்டு எங்கேயாச்சும் அப்படியே உட்காந்து ஷூவெல்லாம் கழட்டி வீசிட்டு பறக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காரணுங்க. ஒரு மாதிரி எனக்கு மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்குது இன்றைக்கி, என்னன்னே தெரில. காலைல இருந்தே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இல்லை, நான் இந்நேரம்லாம் ஊருக்கு வந்து போயிட்டுருக்க வேண்டியது, பட் போக முடியல. சரி ஓகே, நாளைக்கு போய்க்குவோம். சுச்சுவேஷன் வந்து சரியில்லைங்க. இதில் வந்து பைக் எடுத்து வரது சிரமம்னு சொல்லிட முடியாது. ரோடே இல்லை, பாதிக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு தோண்டி வச்சுருக்காங்க. நடந்து போகிறதுக்கே தடுமாறதாக இருக்குது. ரோடுமே கொஞ்சம் பாதி தான் இருக்குது. அதனால் வந்து இதில் நடந்து போகிறதுன்றது வந்து கொஞ்சம் இதுதான் டஃப்பு தான். இதில் வண்டியெலாம் எடுத்துகிட்டு போகிறதுலாம் கீழே போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். வண்டி சைடில் போட்டு சாவி எடுத்ததுனால சாவியை வண்டியை வச்சுட்டு வந்துட்டேன்னா ஓகே. சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. சைட் லாக் போட்டேன்னா என்னன்றது வந்து தெரிலங்க. பட் ஓகே, ஒன்றும் ஆகாதுன்னு நம்புவோம். நம்பிக்கையாக தானே எல்லாம். போகலாமா? இதில் போய் பைக் எடுத்து வந்து நம்ம கண்டிப்பாக ஆஃப் ரோடு கூட இல்லைடா இதெல்லாம். ஒத்தையடி பாதையில் பைக் எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஒரு ஆஃப் ரோடிங்காக இருந்தால் வச்சு பரவாயில்ல, எடுத்து தாராளமாக வந்து இது பண்ணுவோம். என்னடா அவங்க ஊருக்கு வந்து சளி பிடிச்சிச்சு? ஆமாம், இங்கேவா மசனக்கூடியது கீழே இருக்குதோ, அதான் மசனக்கூடியோ. முதுமலையா? ரிசர்வ் ஃபாரஸ்ட் எதுரா? ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. எங்க இருக்குங்க, இங்கே பாருங்க பள்ளத்தாக்கு.
ஐயோ பாம்பு கீம்பு போதுரா. ஆமாடா ஏதோ ஓடுதுரா. எங்கண்ணே பள்ளியா பச்சோந்தியா அது? ஐயோ மேலே கீழே ஏறிட போகுது ப்ரோ. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எங்கடா ஓடிச்சா? எங்க எவ்வளோ பெருசு? இது சின்னது, அங்க மேல உள்ள பெருசு. ஆமாம் ஆமாம் ஓனாங்குஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்க. அதை விட கீழே பார்த்தோம்னா ஒரு 5000 அடி பள்ளத்தாக்குன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. நடந்து போகலாம் போல. எதில் பார்த்தோம்னா விழுந்துருவோம். ஆமாம் இதுலேயே பாரு, அங்கேருந்து அப்படியே இறங்கி அப்படியே போகலாம். ஆனால் அது பாதிக்கு மேலே வந்து இது முடியுது. இந்த மலையிலேருந்து அப்படியே நடந்து போகலாமான்னு தெரில எங்களுக்கு புதுசுனால. கீழே வழி இருக்குது, கீழே தெரியுதாங்க. ஸோ ஊருக்கு அந்த நிறையா தெரியுதா, அதுதான் மசனக்குடியாமா. அதுக்கு அங்கிட்டு பார்த்தோம்னா அடர்த்தியான ஃபாரஸ்ட்டாகவே உங்களுக்கு தெரியும், டீப் ஃபாரஸ்ட்டாகவே தெரியும். அப்படி தான் நினைக்கிறேன். அங்கிட்டு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ நம்ம மைசூர் முதுமலை ஃபாரஸ்ட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அந்தமாரி ஃபாரஸ்ட்டாமா. இதான் கல்லட்டி ரோடுன்ற மாதிரி சொல்கிறான் பையன். இதானான்னு தெரில எங்களுக்கு கன்ஃபார்மாக. பயங்கரமாக இருக்குதுங்க. வேற லெவல். இதாங்க வியூ, போலர் வியூ ஒர்த்து தான். ஓகே ஓவரால் வியூ பாருங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறீங்க. ஸோ நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஸோ நம்ம போன வியூ பாயிண்டோட பேர் பார்த்துட்டோம்னா சோலூர் வியூ பாயிண்ட்டுங்க. ஸோ சோலூர் வியூ பாயிண்ட் அது வந்து நம்ம வாயிலே நுழையாமல் இருந்திருக்கும். ஸோ பிளாக் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மைசூர் முதுமலை ஃபாரஸ்ட்டு, மசனக்குடி, அதுக்கப்புறம் வந்து கல்லட்டி ரோடெலாம் வந்து தெரியுமாமா. ஸோ அதுதான் நம்ம போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் போகிற நேரத்துக்கு வந்து அப்படியே மேகெல்லாம் ததும்பி இருக்கலாம் வாய்ப்பு உண்டுங்க. ஸோ மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிச்சுங்க. ஸோ நாளை கழிச்சு வர போகிற விளாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்கள் அன்பு அதில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாட்டா பை பாய். ஸோ டாட்டா பை பாய்ங்க.